அனைவருக்கும் வணக்கம். மே 14 வியாழக்கிழமை அன்னைக்கு வியாழக்கிழமையில் வருகிற குரு பிரதோஷம். இந்த வியாழக்கிழமையில் வருகிற இந்த குரு பிரதோஷத்துக்கு அவ்வளோ ஒரு சிறப்புங்க. இது சிவனோட அருளோட குரு பகவானோட அதாவது தட்சிணாமூர்த்தியோட அருளையும் சேர்த்து பெறக்கூடிய மிக முக்கியமான ஒரு நாள் தான் இன்றைக்கு வரக்கூடிய இந்த பிரதோஷ நாள். ஞானம், செல்வம் மற்றும் குருவோட அருளையும் நம்ம சேர்த்து நமக்கு தரக்கூடிய மிகச்சிறந்த சிறப்பு வாய்ந்த நாள். பொதுவாக பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை அப்படின்னாலே குரு பகவானுக்குரிய மிகச்சிறந்த நாள் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அன்று சிவனையும் வழிபடுவது குருவின் அருளை முழுமையாக பெற்றுத்தரக்கூடிய ஒரு முக்கியமான நாளுங்க. கல்வி மேம்பாடு அடையவும், ஞானம் பெறவும் மற்றும் ஆன்மீக முன்னேற்றம் அடைவதற்கும் இந்த நாள் மிகவும் உகந்த நாள். குரு தோஷம் உள்ளவர்கள் குரு கோச்சாரம் சரியில்லாதவர்கள் இவர்கள்லாம் இந்த நாளில் குரு பகவானையும் சிவபெருமானையும் சேர்த்து வழிபடும் பொழுது அவங்களோட தோஷங்கள்லாம் நிவர்த்தி செய்யப்படும். மேலும் செல்வ நிலை உயர்றதுக்கும், தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி அடைகிறதுக்கும், கடன்கள் தீர்றதுக்கும் வழிவகுக்கக்கூடிய மிகச்சிறந்த நாள் இந்த வியாழக்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷ நன்னாள். முக்கியமான பிரதோஷ காலமான மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை நம்ம சிவாலயங்களுக்கு சென்று சிவ வழிபாடு செய்வது, அதுக்குரிய அபிஷேக பொருட்களை, சிவபெருமானுக்குரிய அபிஷேக பொருட்களை நம்ம வாங்கி கொடுத்து அவரை வழிபாடு செய்கிறது மிகச்சிறந்த நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும். அதே போல் குரு பகவானுக்கும் நம்ம கொண்டக்கடலை மாலை சாற்றி அர்ச்சனை செய்து வழிபாடு செய்கிறது நமக்கு செல்வ நிலையை மேம்படுத்தி கொடுக்கும். கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு அறிவாற்றலை கொடுக்கும். தொழிலில் ரொம்ப நாளாக நஷ்டம் ஏற்பட்டுகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிற நீங்கள் இந்த வியாழக்கிழமையில் வருகிற குரு பிரதோஷத்தன்னைக்கு நீங்கள் சிவபெருமானையும் குரு பகவானையும் சேர்த்து வழிபாடு செய்யும் பொழுது தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும், வளர்ச்சி ஏற்படும், நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். அதே போல் பிரதோஷத்துக்கு உரிய உங்களால் முடிந்த முக்கியமான பொருள்கள், அபிஷேக பொருள்களை உங்களால் என்ன பொருள் முடியுதோ அந்த பொருள்களை நீங்கள் வாங்கி கொடுத்து அபிஷேகத்தை பார்த்து நீங்கள் அர்ச்சனை செஞ்சுட்டு வரும் பொழுது நல்ல ஒரு பலன் கிடைக்கும். இல்லை கோயிலுக்கெல்லாம் போக முடியலைங்க, நேரம் இல்லை, வீட்டிலே வழிபடலாமா அப்படின்னா கண்டிப்பாக குரு பகவானையும் நீங்கள் சிவபெருமானையும் சேர்த்து இந்த முக்கியமான நாளில் வழிபாடு செய்யலாங்க. சிவாலயத்துக்கு உங்களுக்கு போக முடிஞ்சதுனாக்கா சிவாலயத்தில் உள்ள தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற பூக்கள், அதே போல் கொண்டக்கடலை மாலை சாற்றி வழிபடலாங்க. நல்ல ஒரு சூப்பரான ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். வாழ்க்கை நிலை நன்மேலும் உயரக்கூடிய முக்கியமான நேரம் இந்த குரு பிரதோஷம். அதனால் இந்த நாளை நீங்கள் கண்டிப்பாக தவற விட்டுறாதீங்க. மேலும் பார்த்தீங்கன்னாக்கா பிரதோஷ காலத்தில் நந்தி தேவருக்கு அருகம்புல் அல்லது வில்வ இலை சாற்றி சிவனாரை நீங்கள் வணங்கிட்டு வரும் பொழுது முக்தி கிடைக்குங்க. வியாழக்கிழமையில் பிரதோஷத்தன்று சிவன் வழிபடுவதன் மூலம் பிறவி தோஷங்கள் நீங்கி நல்வாழ்வு அமையும். ஓம் நமச்சிவாய அப்படிங்கிற இந்த மந்திரத்தை நம்ம உச்சரித்து சிவபெருமானை தரிசிக்கும் பொழுது நம்மள்கிட்ட உள்ள பிணிகள் நீங்கும், ஒரு நம்பிக்கை பிறக்கும், மன பயம் போகும். ஓம் நமச்சிவாய அப்படிங்கிற அந்த மந்திரத்தை 108 முறை நீங்கள் சிவாலயங்களில் சொல்லலாங்க. இல்லை சிவாலயத்தில் மட்டும்தான் சொல்லணுமா, வீட்டில் சொல்லலாமான்னா கண்டிப்பாக வீட்டிலையும் நீங்கள் சொல்லலாம். அதே போல் 108 முறை ஓம் நமச்சிவாய அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான மனப்பூர்வமாக நினச்சி கண்களை மூடி நீங்கள் வீட்டில் தியானம் பண்ணுங்கள். இல்லை நான் எழுதுகிறேன் 108 முறை என்னால் எழுத முடியும்னா இன்னும் பலன் கூடங்க. நீங்கள் 108 முறை ஓம் நமச்சிவாய அப்படின்னு இந்த பிரதோஷ காலகட்டத்தில் 4 to 6 இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் வழிபாடை செஞ்சுட்டு நீங்கள் ஓம் நமச்சிவாய அப்படிங்கிற இந்த மந்திரத்தை, சிவனோட மந்திரத்தை 108 முறை எழுதுங்க. இந்த பிரதோஷ காலத்தில் நம்ம சிவாலயங்களுக்கு சென்று சிவபெருமானை வழிபடும் பொழுது நம்மளுடைய கடன்கள் தீருங்க, நம்மளுடைய மனநோய் தீரும், ஒரு நம்பிக்கை பிறக்கும், ஒரு ஆற்றல் பிறக்கும். நம்ம மேலும் மேலும் உயரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இழந்த நம்பிக்கையெல்லாம் நமக்கு சிவபெருமான் அருளால் கிடைக்கும். அதனால தான் நம்ம இந்த பிரதோஷ காலத்தில் 4 to 6 இந்த நேரத்தில் முக்கியமாக போய் அந்த அபிஷேகத்தை பார்த்துட்டு நம்மளால் முடிஞ்ச ஒரு அபிஷேக பொருளை வாங்கி கொடுத்து நம்ம அபிஷேகத்தை பார்த்துட்டு சிவபெருமானை நம்ம சுற்றி வரும் பொழுது நம்மளுடைய மனநோய் தீர்ந்து மனக்கவலைகள் அகலும், தொழிலில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும், கடன் சுமை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குங்க. இந்த பிரதோஷ விரதம் இருக்கிறதுனால அனைத்து வகையான தோஷங்களும் நீங்கி, பாவங்கள் நீங்கி, வாழ்க்கையில் நல்ல ஒரு சந்தோஷம் கிடைக்கும்.
சனி பிரதோஷத்தை வந்து நம்ம கலந்துக்கிட்டோம்னாக்கா 5 வருஷம் சிவபெருமானை நம்ம பிரதோஷ காலத்தில் வழிபட்ட பலன் நமக்கு கிடைக்கும். அதே போல் தொடர்ந்து 12 ஆண்டுகள் நம்ம பிரதோஷம் விரதம் இருந்துட்டோம்னாக்கா சிவலோக பதவியும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகங்க. இது புராணங்கள்லையும் சொல்லப்பட்டிருக்கு. பூலோக வாழ்க்கையில் இன்பமாக இருப்பதற்கும் வாழ்க்கைக்கு பிறகு மகிழ்ச்சியாக இருப்பதற்கும் தேவையானதை வந்து சிவபெருமான் தான் கொடுப்பார் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அது ஒரு நம்பிக்கை. ஒவ்வொரு மாதமும் பார்த்திங்கனாக்கா அந்த திரையோதசி திதியில் தாங்க, அதாவது தேய்பிரை மற்றும் வளர்பிரையில் வர்ற திரையோதசி திதியில் தான் மாலை 4 to 6 இந்த பிரதோஷ காலம் வருங்க. இந்த காலத்தில் சிவபெருமான் நந்தி தேவரின் கொம்புகளுக்கு இடையில் தாண்டவம் ஆடுவதாக ஐதீகம். அதனால தான் இந்த பிரதோஷ காலத்தில் சிவபெருமானை தரிசிப்பதும் வழிபடுவதும் நந்தி பெருமானை வழிபடுறதும் மிகச்சிறந்த நல்ல ஒரு பலன்களை நமக்கு கொடுக்கும். இந்த நேரத்தில் அனைத்து தேவர்களும் சிவபெருமானை வழிபட ஆலயம் வருவார்கள் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. அதனால் நம்ம சிவ வழிபாடு செய்யும் பொழுது சிவபெருமானின் அருளோடு 33 கோடி தேவர்களின் அருளும் ஆசியும் கிடைக்கும். இதனால தான் ஒவ்வொரு திரையோதசி திதியிலும், வளர்பிறை தேய்பிரை, ஒவ்வொரு திரையோதசி திதியிலும் நம்ம பிரதோஷ காலத்தில் சிவபெருமானுக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்யும் பொழுது வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றங்களும் நன்மைகளும் ஏற்படும். சிவனடியார்கள் வந்து அனைவருக்குமே இந்த பிரதோஷ விரதம் அப்படிங்கிறது நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும். அத்தனை பேர்களுக்கும் இந்த பிரதோஷ விரதம் இருக்கிறதுனால அவங்களோட நம்பிக்கை அதிகரிக்கும், மனதில் ஒரு வலிமை உண்டாகும். பிரதோஷ தரிசனம் செய்வதால் நமது பாவங்கள் நீங்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. ஜாதகத்தில் உள்ள தோஷங்கள், குறிப்பாக பார்த்திங்கனாக்கா சனி தோஷம், ராகு தோஷம், இதெல்லாம் பார்த்திங்கனாக்கா இந்த பிரதோஷ விரதம் இருக்கிறதுனால விலகும். சகல நன்மைகளும் உண்டாகும், மகிழ்ச்சி பெருகும், கடன் தொல்லைகள் நீங்கும், ஆரோக்கியம் மேம்படும். தொடர்ச்சியாக விரதத்தை மேற்கொள்வதால் முக்தி கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். இந்த பிரதோஷ விரதத்துக்கு எந்த நாட்களில் வருது அப்படிங்கிறது கூட ஒரு சிறப்பு இருக்குங்க. ஞாயிறு பிரதோஷம் நம்ம விரதம் இருக்கிறதுனால சூரிய திசை வந்து நடப்பவர்கள் அல்லது சூரியனால் ஏற்படும் பாதிப்பு உள்ளவர்கள் வந்து வழிபடுறதுக்கு ஞாயிறு பிரதோஷம் மிகச்சிறந்த நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும். பிரிந்த குடும்பங்கள் வந்து ஒன்று சேரும். அதே போல் திங்கட்கிழமை சோமவார விரதம் அப்படின்னு சொல்லப்படுற இந்த திங்கட்கிழமை பிரதோஷம் வந்து சந்திர திசை நடப்பவர்கள் அல்லது சந்திரன் பலவீனமாக உள்ளவர்கள் வந்து வழிபட நல்ல ஒரு தினம் இந்த திங்கட்கிழமையில் வர்ற பிரதோஷ தினம். மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் கிடைக்கும், மனம் வந்து வலிமை பெறும். அதனால தான் இது சிறப்பு வாய்ந்த பிரதோஷமாக கருதப்படுது. அதே போல் செவ்வாய்க்கிழமையில் வர்ற இந்த பிரதோஷத்தை நம்ம வழிபடுறதுனால செவ்வாய் திசை நடப்பவர்கள் அல்லது செவ்வாயால் ஏற்படும் பாதிப்புகள் உள்ளவர்கள் வந்து வழிபடலாம். கடன் தொல்லை நீங்கும், பித்ரு தோஷம் விலகும். அதே போல் புதன்கிழமை வர்ற பிரதோஷத்தை நம்ம வழிபடுறதுனால புதன் திசை நடப்பவர்கள் அல்லது புதனால் ஏற்படும் பாதிப்பு உள்ளவர்கள் வந்து புதன்கிழமை பிரதோஷத்தை வழிபடுறது நல்ல ஒரு பலன்களை, சிறப்பான பலன்களை கொடுக்கும். கல்வி சிறக்கிறதுக்கும் அறிவு வளர்கிறதுக்கும் புத்திர பேர் கிடைக்கிறதுக்கும் இந்த புதன்கிழமை வர்ற பிரதோஷம் நல்ல ஒரு பலன்களை தரும். அதே போல் வியாழக்கிழமை, அதாவது இன்று வரக்கூடிய இந்த பிரதோஷம் குருவால் ஏற்படும் நன்மைகளை பெறுறதுக்கும் குருவருள் பெறவும் திருவருள் கைகூடவும் முக்கியமான காலகட்டம் இந்த வியாழக்கிழமையில் வர்ற குரு பிரதோஷம். வெள்ளிக்கிழமையில் வர்ற பிரதோஷம் வந்து நம்ம வழிபடுறதுனால, விரதம் இருக்கிறதுனால எதிர்ப்புகள் நீங்கும், சுபிட்சம் உண்டாகுங்க. மிக முக்கியமாக கருதப்படுகிற இந்த சனி பிரதோஷம், அதாவது மகா பிரதோஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சனி பிரதோஷத்தில் நம்ம விரதம் இருக்கிறதுனால அனைத்து பிரதோஷங்களிலும் மிகவும் சிறப்பு வாய்ந்தது தான் இந்த சனி பிரதோஷம். இந்த நாளில் சிவனை தரிசிப்பதால் சகல பாவங்களும் நீங்கி புண்ணியங்கள் சேரும். இந்திரனுக்கு நிகரான செல்வமும் புகழும் நமக்கு கிடைக்குங்க. அதாவது பிறப்பே இல்லாத முக்தியை அளிக்கும் வல்லமை வாய்ந்தது தான் இந்த சனி பிரதோஷம். அதனால் இன்று இந்த குரு பிரதோஷ நாளன்று ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்யுங்க. ஆலயத்துக்கு செல்ல முடியலன்னா வீட்டிலே உங்களோட வழிபாடை செய்யுங்க. உங்களால் என்ன நைவேத்தியம் முடியுதோ அதை வச்சு இன்றைக்கி குரு பகவானுக்கும் சிவபெருமானுக்கும் வச்சு நீங்கள் வந்து வழிபாடு செய்யுங்க. முக்கியமாக கொண்டக்கடலை வச்சு நம்ம இன்றைக்கி நைவேத்தியம் செய்யறது மிக மிக சிறப்பு. ஏன்னா குரு பிரதோஷமாக இருக்கிறதுனால கொண்டக்கடலையும் இன்றைக்கி வச்சு செய்யலாம். இல்லை என்னால் சக்கரை பொங்கல் செய்ய முடியும் அப்படின்னாலும் வச்சு நீங்கள் வழிபாடு செய்யலாம். இல்லை என்னால் ஒரு பால் தான் வச்சு வழிபாடு செய்ய முடியும்னா கண்டிப்பாக அந்த பாலை கூட நீங்கள் வந்து மனம் உவந்து உணர்வு பூர்வமாக நீங்கள் செய்யும் பொழுது நல்ல ஒரு பலன் கிடைக்குங்க. அதனால் நீங்கள் வந்து ஆலயத்துக்கு செஞ்சு போனீங்கன்னாக்கா உங்களால் முடிஞ்ச அபிஷேக பொருள்களை வாங்கி கொடுத்துட்டு வாங்க. ஓம் நமச்சிவாய அப்படிங்கிற அந்த மந்திரத்தை உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லுங்கள். அதே போல் ஆலயத்தை வந்து நீங்கள் சிவபெருமானையும் குரு பகவானையும் இன்றைக்கி வந்து ஆலயத்தை வலம் வந்துட்டு வாங்க.
கூடிய விரைவிலேயே உங்கள் வீட்டில் வந்து நல்ல சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும், நல்ல ஒரு மாற்றம் இருக்கும், மகிழ்ச்சியான சம்பவங்கள் நடைபெறும், குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும். நம்ம வீடியோவை ஃபாலோ பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிவிட்டு பாருங்கள். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோவை பார்த்த அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் நன்றி. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடு. அந்த புண்ணியமும் உங்களையே சேரும். சிவபெருமானோட அருள் கிடைக்கும். நன்றி.